ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹன்னோ நந்தி பரசோதயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வைகாசி மாத பலன்கள். வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை, 15/5/2026 முதல் 14/6/2026 வரை இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன்கள். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மிகப்பெரிய உலகத்திற்கு உங்க எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வைகாசி மாதம். ஏகப்பட்ட திருமணங்கள் எதற்காக அந்த வைகாசி மாதம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கப்படுகிறது. வைகாசி மாதம் திருமண வைபவங்கள், சுபயோக அத்தனை காரியங்களும் வைகாசி மாதம் நடக்கும். இதன் என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி 2ஆம் இடம். பலவிதமான செல்வ யோகங்களும், தொழில் யோகங்களும், வருமான யோகங்களும், திருமண யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு வைகாசி மாதம். இதற்கு காரணம் உலகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சூரியனாகப்பட்டவன் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது, 2ஆம் இடம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்றான அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதாவது உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய, எப்படி நம்ம சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பார்க்கிறோமோ, அதே போல காலபுருஷ தத்துவம் அப்படின்றது மேஷம் முதல் 12 மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 கட்டங்கள். இதுல முதல் கட்ட லக்னமா எடுத்துக்கணும். மேஷத்தை லக்னமா எடுத்து இந்த உலக பலன்களை சொல்லும் பொழுது மேஷத்தை லக்னமா எடுத்து அதற்குரிய பலன், அதுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன். மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷத்துக்கு 2ஆம் இடமான உலகத்திற்கு தனத்தையும் செல்வத்தையும், பொன் பொருள் செல்வம் வாரி வழங்கக்கூடிய தொழில், வேலை வாய்ப்பு, திருமண யோகம், சொத்து யோகம் என்று தரக்கூடிய 2ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரன் சூரியன் உட்காரும் பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வங்களை தரப்போகிறார். அதற்காகத்தான் சித்திரை மாதம் முடிஞ்சதும் வைகாசி மாதம் ஏகப்பட்ட திருமணங்கள், ஏகப்பட்ட வீடு வாசல் கட்டக்கூடியது, ஏகப்பட்ட சுபகாரியங்கள், அதாவது புதுமனை புகுவிழா நடத்துவது அத்தனையுமே இந்த வைகாசி மாதம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த பிரம்மசாஸ்திரப்படி உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து பலன் எடுக்கும் பொழுது, பொது பலன்கள் சொல்லும் போது மேஷத்தை லக்னமாக வைத்து உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உலகத்திற்கு நல்ல செல்வங்கள் பெருகும், தொழில் பெருகும், வருமானம் பெருகும், சுபகாரியங்கள் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்காரு. அவர் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். நாட்டே ஆண்டார். பல செல்வங்களை, கோடிக்கணக்கான செல்வங்களை கட்டி ஆண்டார். சரி, அப்படிப்பட்ட வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா எல்லாமே இப்ப பொதுவான இந்த வைகாசி மாத பலன்களும் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளும் 2 ஒண்ணுக்கு நட்பாக இருந்தா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தியும் இங்கே நான் சொல்லுகின்ற பலன்களும் அதற்குரிய கிரகங்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல பலன் தெளிவாக கிடைக்கும். அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே வைகாசி மாதம் செல்வங்களை கொட்டி தருகின்ற வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். வைகாசி மாத பலன்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான வைகாசி மாத பலன்கள். இப்ப கும்பத்துக்கு அற்புதமான நேரம். ஏன்னா
ஒரு மிகப்பெரிய சோதனையிலிருந்து, மிகப்பெரிய சோதனை வேதனையிலிருந்து வெற்றி அடையக்கூடியவர்கள், மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவர்கள், நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள், பெருந்தன்மையானவர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு எதிரியே யாரும் கிடையாது. கும்பராசிக்காரர்கள் ஊர்வலம்ல அவரை தான் கையெடுத்து கும்பிடும், உங்களை தான் கையெடுத்து கும்பிடுவாங்க தவிர, ஏன்னா நீங்க நடந்து போனாலே கும்பிட்டுட்டே போவாங்க. தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள், எல்லாருக்கும் நல்லது நினைக்கும். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல நினைக்கும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரே யாரே கும்பராசி தான். அடுத்தவங்களை சாப்பிட விட்டு சந்தோஷப்படுறாரு கும்பராசிக்காரவங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அவவே நம்ம சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்களை சாப்பிட விட்டு சந்தோஷப்படுறது கும்பராசி. சரி, இப்ப இப்படிப்பட்ட கும்பராசிக்கு தெய்வீகத்தன்மை, எப்ப அடுத்தவங்களை சாப்பாடு பண்ண தெய்வம் தானே நமக்கு படி அளக்குது. அப்படிப்பட்ட தெய்வமா தானே இருக்கிறாங்க கும்பராசிக்கிறவங்க. சரி, இப்ப அந்த கும்பராசிக்கு இன்னைக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு, தெய்வ சக்தியோடு, தெய்வ பலத்தோடு 4ஆம் இடத்தில் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்ப புதன் யாருன்னா கும்பத்துக்கு பூர்வ புண்ணிய தெய்வ பலம். எப்படி அற்புதமா அமைதிக்கு பாரு கிரகம். காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி தெய்வ பலம் கொண்ட ஒரு சூரியனாகப்பட்டவன் கும்பத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட யோகம் கிடைக்கும் தெரியுமா? பெரிய பதவி, பெரிய தொழில் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வருமான முன்னேற்றங்கள், பதவி யோகங்கள், அரசாங்கத்தில் உயர் பதவி, அரசியல் அமைச்சர் போன்ற பதவி, நிர்வாக தலைமை பொறுப்பு, பிரமாதமா இருக்கும். ஆச்சரியப்படும்படி நடக்கும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உயர்வு உங்களுக்கு ஏற்படும். இந்த வைகாசி மாசம் உறுதியாக ஏற்படும். 100% உங்க லைஃப்ல மிகப்பெரிய முன்னேற்றம், மாற்று கருத்தே இல்லை. மேல் கும்பத்துக்கு பூர்வபுண்ணிய ஸ்தானத்துல உங்க 2-11 குரு பகவான் இருக்கார். 2-11 வாக்கு, வருமானம், வருமானம், வியாபாரம், முன்னேற்றம், லாபம், பெரும் பதவி, பெருஞ்செல்வம் இதெல்லாம் தரக்கூடிய இடத்துல 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். மேலும் சுக்கிரன் உங்க 4க்கு அதிபதி சுக்கிரனே, அதாவது 4க்கு அதிபதி மட்டும் இல்ல, உங்களுக்கு 9ஆம் அதிபதி கூட, திரிகோணாதிபதி உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், தெய்வ பலத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். உயர்ந்த தெய்வ பலத்தோடு பெரிய மனித, அதாவது உயர்ந்த நல்ல பெரிய அரசியல பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நல்ல தெய்வத்தன்மை கொண்ட ஒரு மனிதனுடைய ஆதரவு, பக்கபலம், மதிக்கத்தக்க மனிதராக ஒரு தெய்வ அருட்கடாட்சம் கிடைச்சது போல, தெய்வத்தின் அருட்கடாட்சம் அந்த கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம். தெய்வத்தின் நேரடி அருள் அது எப்படி மனித ரூபத்தில் வரும்? மனிதனும் தெய்வமாகலாம். ஆக நல்ல குணமான பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்கு ஆதரவு தந்து கும்பராசிக்காரர்களை ஹை லெவலில் கொண்டு வந்துருவாங்க, பெரிய லெவலில் கொண்டு வந்துருவாங்க. கும்பராசிக்காரன் இந்த காலத்தில் யாரை நம்பி போறாங்களோ அங்கே போற மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு, வெற்றி உறுதி, டாப்ல வந்துடுவீங்க. ஆக இடம், வீடு, வாசல், வண்டி, வாகனம், அரசாங்க அரசியல் பதவி எல்லாம் சிறப்பாக அமையப்போது, சூப்பராக அமைப்போது, பெருமையாக அமைப்போது. சிறுமைகள்லாம் சீரழிக்கப்பட்டு பெருமையோடு பேர் இன்பத்தோடு புகழோடு வாழக்கூடிய சிறந்த வாழ்க்கை நிச்சயமாக கும்பத்திற்கு உண்டு. கும்பராசினர்களே, இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே வைகாசி மாதம் நான் சொல்லப்படுகின்ற இந்த பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சொந்த தசாபுத்திகள், ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி உள்ளது, என்ன அந்தரம் கூட, அதுக்கு இந்த வைகாசி மாத பலன்களுக்கும் ஒத்து வரணும்.
நட்பாக இருக்கணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்படி தெரிஞ்சுக்கணும், தெளிவுபடுத்திக்கணும், தெளிவு ஆயிக்கணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்க. என்னை பொறுத்தவரை என்ன, வெட்டு 1 துண்டு 2, நடக்காது, என்ன செய்யலாம்? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி. சரிங்களா?